ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவை உப்புமா. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்த அதோட வாசனை நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னும் கடாயில் எடுத்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கலாம். பொரிஞ்சு வந்தனையும் நம்ம 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயத்தை நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினையும் நம்ம ரவை எவ்வளோ எடுத்துருக்கோமோ அவ்வளோ 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதனால் நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கரெக்டாக இருக்கும். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தனையும் நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கட்டி சேரக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக சுவையான ரவை உப்புமா ரெடி. தேங்க்யூ.